எடுத்துக்காட்டு 7.9 ஒரு கோள வடிவ வழிகூண்டினுள் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டரிலிருந்து 16 சென்டிமீட்டராக உயர்கிறது. இருபுற பரப்புகளின் விகிதம் காண்க. ஓகே சார், எந்த வடிவம் சொல்லியிருக்காங்க? கோளம். என்ன சொல்லியிருக்காங்க? ஆரம் 12 சென்டிமீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டரா உயர்ந்து? 16 சென்டிமீட்டரா உயர்ந்து. எது? ஆரம். அப்ப ஆரம் 2 கொடுத்துருக்காங்க. அதை என்ன எடுத்துக்கலாம் சாமி? R1 = 12 சென்டிமீட்டர், R2 = 16 சென்டிமீட்டர். எந்த வடிவம் சொல்லியாச்சு? கோள வடிவம். அப்ப எத்தனை கோணம் கிடைக்கணும்? 2 கோணம். அப்போ இரு புறப்பரப்புகளின் விகிதம் காண்க. விகிதம் என்னது? பை. அப்போ ஒரு கோளத்தினுடைய புறப்பரப்புனது எத்தனை மடங்கு வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு சமம்? 4 மடங்கு வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு சமம். அப்போ 4 × πr². ஆரம் ஒண்ணே வந்துச்சுன்னா r போடணும். 2 r. அப்போ 4π × r², 4πr². விகிதம் என்னது? பை. பை என்னது? வகுத்தல். அப்போ ஈஸ்ட்னா விகிதம் தெரியணும், விகிதம் அப்படின்னா பை தெரியணும், பைனா வகுத்தல் தெரியணும். ஈக்குவல் டு இந்த 4πயும் காமனா இருக்கு, கேன்சல் ஆயிடுச்சு. r1க்கு பதிலா என்ன போட போறோம்? 12 ஸ்கொயர். சென்டிமீட்டர் தான் இருக்கு, பை 16. நீங்க என்ன போட போறோம்? ஸ்கொயரா? இதுவும் ஹோல் ஸ்கொயர், இதுவும் ஹோல் ஸ்கொயர். நடுவுல பெருக்கலோ வகுக்கலோ இருந்துச்சுன்னா இந்த ஸ்கொயர் ஆனதுக்கு பொதுவா போட்டுக்கலாமா? அப்போ அது மாதிரி போட்டு தான் போடணும். 12/16 ஹோல் ஸ்கொயர். பிராக்கெட்டுக்குள்ள சுருக்க முடியுமான்னு பாருங்க. 4ஆம் வாய்ப்பாடு 4 16, 3 12 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் 9. நடுவுல பெருக்கலோ வகுக்கலோ இருந்தா அந்த பை ஆனது பொதுவா போட்டுக்கலாம், அப்புறம் தனித்தனியா போட்டுக்கலாம். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்ப விகிதம்னு கேக்குறாங்க. விகிதம்னா பையில தான் எழுதணும். அது எப்படி எழுதணும்? 9:16. விகிதம் இரு புறப்பரப்புகளின் விகிதம் ஈக்குவல் டு 9:16. ஓகே.